friends, welcome to Kavishki Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். எங்க ஃபேமிலியும் சேஃபா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ ஒரு அளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டு நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா கிரைண்டர் பத்தி, ஓல்ட் மாடல் கிரைண்டர் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். சோ அதுலயுமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. சோ நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸ்மே எனக்கு வந்து அதுக்கு அப்புறம் மோட்டிவேஷனா இருக்கு, என்கரேஜாவும் இருக்கு. அதுக்கு அப்புறம் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சோ இதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் நீங்க இந்த வீடியோக்கு கீழே தாராளமா கேட்கலாம். இப்போ நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்க கமெண்ட்க்கு வந்து சில கமெண்ட்ஸ்க்கு வந்து அதில் நான் ரிப்ளை கொடுத்துறேன். ஆனால் சில கமெண்ட்க்கு வந்து அதில் ரிப்ளை பண்ண முடியல, நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம், சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க கமெண்டில். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பியூட்டி அதாவது மேக்கப் பொறுத்த வரைக்கும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதில் கிடையாது. ஆனால் நான் எந்த விதமான க்ரீமும் அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பாண்ட்ஸ் ஒயிட் அது வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே எனக்கு கொஞ்சம் ஆயிலியாக ஃபீல் பண்ணனால நான் அதையுமே விட்டுட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்து அந்த பவுடர் அடிக்கிறதோட ஓகே, அவ்வளோதான். ஸோ வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப மேக்கப் பண்ணி இது பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம் ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப அதிகமாக ஒரு மேக்கப் பண்ணியிருந்தேன்னா ஜெயா டிவிக்கு போன போது அப்புறம் போத்தீஸில் வந்து அவங்க பண்ணி விட்டுருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ மேக்கப்பில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றனால அதுக்கப்புறம் வந்து பியூட்டி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட சொல்லி கேட்டிங்க. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். நானும் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணால் தான் அதை போட்டு உங்களுக்கு காமிக்க நல்லாயிருக்கும். நான் அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்றனால எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ சாரி. ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்ததுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொன்னேன் அப்படின்னா தான் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்றத நான் ஸ்க்ரீன்லேயே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மாவு அரைக்கும்போது நான் வந்து என்ன தான் கை வச்சா கலக்கி இது பண்ணி மிக்ஸ் பண்ணாலுமே எனக்கு அது வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆக மாட்டேங்குது, புளிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மாவு புளிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் வந்து மாவு புளிச்சாதான் இட்லி நல்லா சாஃப்டாகவும் தோசையும் நல்லாவே இருக்கும். சப்போஸ் மாவு வந்து புளிக்கலை அப்படின்னா இட்லி வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், கொஞ்சம் வந்து கல் மாதிரி தான் இருக்கும். தோசையுமே வந்து நல்லா செவந்தோ நல்லா வராது. அது வந்து மாவு புளிக்கிறது வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதுவே ரொம்பவும் புளிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காது. இன்றைக்கி ஈவினிங் ஆட்டுறோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் அந்த மாவு வந்து வெளியில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஓகே, அது வந்து புளிச்சிருக்கு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே வந்து ரொம்ப நம்ம புளிக்க வச்சாலும் நல்லா இருக்காது, புளிக்காமலே இருக்குது அப்படின்னாலும் நல்லா இருக்காது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு மாவு வந்து புளிக்க மாட்டேங்குது, ஃபெர்மெண்ட்டே ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மாவு புளிக்கல அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஒவ்வொருத்தர் வந்து கையிலையுமே பார்த்திங்கன்னா, நான் வந்து மாவு கரைச்சா நல்லா புளிச்சிடும், நான் வந்து மாவு கரைச்சா நல்லா புளிக்காது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான்லாம் மாவு கரைச்சேன் அப்படின்னா ரொம்ப வந்து மாவு புளிச்சிடாது, கரெக்டான ஒரு இதில் இருக்கும். ஏன்னா அவங்கவுங்க பாடி ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி மாவுடைய ஃபெர்மெண்ட் ஆகிற இதுவும் அது மாதிரி இருக்கும். இப்போ அவங்க மாவு கரைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று பாடியில் அந்த ஹீட் வந்து பத்தாமல், அதாவது நம்ம கரைக்கிற நம்ம கையில் வந்து அந்த ஃபெர்மெண்ட் பவர் அதிகம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம். இன்னொன்று வந்து அவங்க டெம்பரேச்சர், அவங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. நீங்கள் இருக்கக்கூடிய இடம் பிளேஸ், இப்போது நம்ம வந்து இப்போ நாங்கள் திருச்சி சைடு இருக்கோம் அப்படின்னா அந்த சைடு வந்து நல்லா ஹீட் இருக்கும், நல்ல டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி. சிலர் வந்து அவுட்டர் ஏரியாவில் வேறு பக்கம் வேறு ஏரியாவில் இருக்கீங்க, பெங்களூரில் இருக்கீங்க, அது மாதிரியெல்லாம் இருக்கீங்க, அந்த பக்கம் வந்து ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா மாவு வந்து புளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், சரிங்களா? ஸோ அது மாதிரி இருக்கலாம். மாவு வந்து உங்களுக்கு சப்போஸ் புளிக்கலை அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து, மாவு வந்து நம்ம பழைய மாவு ஆல்ரெடி வச்சுருப்போம் இல்லையா, புளிச்ச மாவு வச்சுருப்போம்ல, எப்போவுமே நீங்கள் வந்து நமக்கு எப்போவுமே எங்களுக்கு மாவு புளிக்க மாட்டேது அப்படின்றவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சமாக பழைய மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் மாவு வந்து ஒரு பல்காக நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா, 1 வீக்குக்கு வேணும் அவங்க வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, 1 வீக்குக்கு நான் ரெடி பண்ணாலுமே எனக்கு ஃபெர்மெண்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 1 வீக்குக்குலாம் வேணும், எனக்கு ஃபெர்மெண்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த கொஞ்சமாக மாவு வச்சுருப்பீங்களா பழைய மாவு, அதை விட வந்து நம்ம கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மாவு வந்து உங்களுக்கு நல்லாவே புளிச்சிடும், நல்லா பொங்கி வந்துடும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த பழைய மாவு எடுத்து வைக்க முடியல இல்லை அப்படின்னா தயிர் இருக்குல்ல, தயிர் கொஞ்சமாக போட்டு கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மாவு நல்லா புளிக்கும். ஸோ அதிகமாக வந்து ஈஸ்ட் அது மாதிரிலாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி பயன்படுத்துங்க. ஸோ இதுவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மாவு ரொம்ப புளிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாவு வந்து நீங்கள் எப்போவுமே அரைப்பீங்கல்ல, பல்காக அரைக்கும் போது எல்லா மாவுமே வந்து வெளியில் வச்சு, ஸோ நீங்கள் அரைச்சிட்டு பாதி மாவு வந்து நீங்கள் வந்து உடனே அதாவது அரைச்சி உடனே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து அவ்வளோ சீக்கிரமாக புளிக்காது. உங்களுக்கு வேணுங்கிற போது இப்போ காலையில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா காலையிலேக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் அரைக்கும் போது உடனே தூக்கி பாதி மாவு உள்ளே வச்சுருங்க, பாதி மட்டும் வந்து வெளியே வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு. அது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகமாக புளிக்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்ததுக்கு வந்து அவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்ததுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன்.
ஸோ அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அதிகமாக மாவு கரைப்பீங்கல்ல, அது எப்படி கரைக்கிறீங்க அப்படின்றத வந்து எங்களுக்கு வீடியோவாக எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள், ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். நிறைய ஆல்ரெடி வந்து மை பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய டீட்டெயிலாக வந்து அரிசி அளவுலேருந்து உளுந்தளவுலேருந்து எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய கிரைண்டரை பற்றின வீடியோஸ் வந்து நிறையவே நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். அதோடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் நான் வந்து ரொம்ப பெரிய அளவுலலாம் வந்து நான் பிஸ்னஸ் மாதிரி எதுவுமே பண்ணலை. ரொம்ப வந்து நம்ம கடைக்கு போட்டு அது மாதிரிலாம் நான் பண்ணலை. ஏன்னா வந்து நான் மட்டும் பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து யூடியூப் பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படின்றப்ப நான் மட்டும்தான் மாவு அரைச்சி நானே தான் கரைச்சி நானே தான் பண்ணுறேன். பாப்பா வந்து பேக்கெட் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ அப்படின்றனால நான் மட்டுமே வந்து எவ்வளோ மாவு அரைச்சி பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டன்றனால நான் கம்மியாக தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், வீட்டு அளவில் மட்டும்தான். இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சமே வந்து 7லேருந்து 10 பேக்கெட்குள்ளே போனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஆனால் அந்த மாவையுமே வந்து எந்த அளவுக்கு எப்படி கரைக்கணும், எப்படி வந்து கரைச்சா நம்ம கரெக்டாக ஃபர்மெண்ட் ஆகும் அப்படின்ற ப்ராசஸையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் பேக்கெட் போடுறேன், நான் வந்து எப்படி வந்துட்டு என்ன சொல்கிறது மாவு கரைச்சி நான் பேக்கெட் போட்டு அதை வந்து நான் எப்படி வந்து வச்சுருக்கேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளையும் சரி, உங்கள் மனசில் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் இருக்குனாலும் அதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து முயல் வாங்கி வளர்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் அதோடைய ஹேர் எதுவுமே வந்து மாவில் பற்றக்கூடாதுன்றனால இது மாதிரி நெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மாவு அரைப்பேன். எதுக்காக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா, நீங்கள் கூட வீட்டில் பெட் அனிமல்ஸ் எதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா அதோடைய ஹேர் எதுவுமே மாவில் படாமல் பார்த்துக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்கள். அதனால தான் வந்து இதையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மாவு அரைக்கிறதுலேருந்து நம்ம அடுத்த ப்ராசஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அரிசி அரைஞ்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் வந்து உளுந்து மாவு வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஏற்கனவே வந்து அரைச்சி எடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் நான் கை வச்சுட்டு கையை உள்ள வரைக்கும் நல்லா விட்டுட்டு நல்லாவே வந்து கலக்கிக்கணும். கரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் நல்லா கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து மாவு கரைக்கும் போது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோன்னா, இந்த இப்போ நான் தூக்கி ஊற்றுறேன் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா தான் பேக்கெட் போட்டு அது ஃபர்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசை ஊற்றும் போது கரெக்டான பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும். ரொம்பவே நீங்கள் கெட்டியமாக கரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாவு வந்து நீங்கள் புளிச்சு நம்ம மாவு இட்லி தோசையாக ஊற்றும் போது அது ரொம்பவும் கெட்டியமாயிரும். அப்போ இட்லியும் நல்லா வராது, தோசையும் நல்லா வராது. மாவு எப்போவுமே கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இல்லைனா ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா சரியாக இருக்கும், அதாவது புளிச்சதுக்கப்புறமா சரியாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி தான் நான் மாவு வந்து கரைப்பேன். செகண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச். நான் ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சி எடுத்ததை நான் கரைச்சிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் எனக்கு வந்து செகண்ட் பேட்ச் ஓடிட்டுருக்கு. ஸோ அதையுமே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த இதை நான் வந்து கரைச்சி முடிச்சிட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் எப்படி பேக்கெட் போடுறேன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போது நம்ம மாவுகள் எல்லாமே வந்து பேக்கெட் போடுறதுக்கு தயாராக இருக்குது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்குது. எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா மாவு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு கரைச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த இதில் வந்து ஒரு வாளி ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா இது வந்து 15 கிலோ அரிசி பிடிக்கும்ல அந்த வாளி, இதில் வந்து ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 20 பேக்கெட் வரைக்கும் வரும். இப்போ நான் இதில் பாதி தான் கரைச்சிருக்கேன், இதில் வந்து எனக்கு 10 பேக்கெட் வரைக்கும் கிடைக்கும். ஸோ பாதியாக கரைச்சி நம்ம போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வாளியில் பார்த்திங்கன்னா பாதி மாவு நான் கரைச்சி எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம பேக்கெட் போடுறதுக்கு ஒரு குட்டி கப் ஒன்று எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஒரு ஃபனல் வச்சுருக்கேன். ஸோ கீழெல்லாம் சிந்தாமல் ரொம்ப கரெக்டாக வந்து பேக்கெட்டில் விழுகிற மாதிரி நம்ம ஊற்றணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு நான் இந்த ஃபனல் வந்து நமக்கு கடைகளில் நிறைய கடைகளில் எல்லா கடைகளுமே இப்போ கிடைக்குது. இது வந்து ரொம்ப நீளமாக வந்து கொஞ்சம் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு உட்டனில் வந்து ஒரு இது மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வெயிட் மிஷின் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 kg கவர், 1 கிலோ மாவு கவர் அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் கேட்டோம்னாலே நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த கவர் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து 1 கிலோ வரைக்கும் தான் மாவு நம்ம ஃபில் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து 3/4 வரும் 1 கிலோ போட்டோன்னா. அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் ரைஸ் ஆகி வரும்போது புளிச்சு கொஞ்சமாக மாவு வந்து உப்பி வரும்ல, அப்போ வந்து இந்த பேக்கெட் உப்பப்போ கரெக்டாக இருக்கும். இது மாதிரி தான் பாருங்கள், 1/2 கிலோ பேக்கெட். இது வந்து 1/2 கிலோ வந்து 75 ரூபான்னு எனக்கு கிடைக்கிது. நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த பிராண்ட் தான் வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை. எனக்கு கடையில் கிடைச்ச பிராண்ட் நாங்கள் இருக்க
சைடு இந்த பிராண்டில் கிடச்சிது. அதுக்கப்புறம் லப்பர் பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி சைஸில் நான் வாங்கி வச்சுருக்கேன். 200 கிராம் வந்து 85 ரூபா சம்திங் இது. ஸோ உங்களுக்கு உங்கள் சைடு என்ன மாதிரியான பிராண்டு என்ன கிடைக்குதோ அது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி லப்பர் பேண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த பேக்கெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபனல் இருக்குல்ல, அந்த ஃபனலை இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஊற்றும் போது மாவு ரொம்ப சேஃபாக உள்ளுக்குள்ளே கரெக்டாக விழுகும். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் எனக்கு பழகிருச்சு. ஸோ அம்மா அப்புறம் ரிலேஷன் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா கூட சொல்லியிருக்காங்க அடிக்கடி, எதுக்கு இது மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கப்பில் அளந்து அப்படியே ஊற்றலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எனக்கு சரி வரல. ஸோ அப்படியே வந்து கீழே ஊற்றுற மாதிரி இருக்குது. இது மாதிரி வைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, கரெக்டாகவும் அதில் வந்து விழுகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபனல் இருக்குல்ல அதுக்குள்ளே வச்சிடலாம். ஃபனலை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கப்பில் வந்து எனக்கு ஒரு 3 கப் வரைக்குமே மாவு பிடிக்கும். சில நேரங்களில் வந்து அப்படியே நம்ம ஊற்றலாம், என்ன சொல்ல அளவு பார்க்காமலே ஊற்றலாம். அப்படின்னா சில நேரங்களில் மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது, இல்லை கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு அப்படின்னா மாவு முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும். நமக்கு அதில் ஒரு 100 கிராம் 200 கிராம் சேர்த்து போகும்போது ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் நமக்கு மிஸ் ஆகும்போது ரொம்ப டோட்டலாகவே நமக்கு ரொம்ப லாஸ் அது மாதிரி இருக்கும்ல. அதனால தான் வந்து நான் எப்போவுமே எடை போட்டே நான் அப்படி ஊற்றிடுறது. ஒரு பேக்கெட் 20 ரூபா அப்படிங்கிறப்ப 900 கிராம் வந்து ஊற்றுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் 1 கிலோ வரைக்கும் ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா உளுந்தோட விலை வந்து ரொம்ப ஏறிட்டே போகுது அப்படின்றனால ஒரு 100 கிராம் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஊற்றுறோம். ஸோ மாவுடைய பேக்கெட்டுடைய விலையை ஏற்றணுன்னா வாங்குறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எடை வந்து 100 கிராம் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நான் வரவங்கள்ட்டே சொல்லிடுவேன், எவ்வளோ மாவு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து 100 கிராம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் மாவு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்படி தான் இது வந்து 1 கிலோ வந்து 900 கிராம் வந்து 20 ரூபா இந்த பேக்கெட் அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து தாராளமாக 3 பேர் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஷிவானி வந்து மேலே எடுத்துகிட்டு அப்படியே லப்பர் பேண்ட் போட்டு அப்படியே வச்சுருவான். ஸோ இது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு பேக்கெட் போகிறோம். இப்போ ஃபஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் எல்லாமே பேக்கெட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது ஓடுறதுக்கு மாவு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குல கரெக்டாக இருக்கும். நாங்கள் இது பேக்கெட் போட்டு முடிக்க அது கொஞ்சம் நேரம் டைமுக்கு அப்புறம் நம்ம அதை வலிச்சு மாவு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ செகண்ட் பேட்ச் மாவு வந்துட்டு நான் அதே மாதிரி தான் இந்த மாவு வந்து அப்படியே தீர்ந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் பேக்கெட் போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் நான் கரைக்கும் போது நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். இன்னும் இப்போது அந்த சைடு ஃபஸ்ட் பேட்ச் மாவு எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்ச் மாவு வந்து ஓடியாச்சு. ஒரு பக்கம் வந்து உளுந்து வந்து சீக்கிரமாக வலிச்சு எடுத்துட்டோம். அரிசி வந்து இன்னும் அதில் கலந்து இது பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் பேட்ச் மாவெல்லாம் ஊற்றிட்டுருக்குன்னா அதில் வந்து ஒரு 5 பேக்கெட் மாவு வந்து சேல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உளுந்து மாவு வந்துட்டு வாளியில் ஊற்றிக்கலாம். உளுந்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து அரிசி மாவு போட்டு ஒன்றா கரைச்சிட வேண்டியதான். இப்படி தான் எப்போவுமே வந்து தனித்தனியாக கரைச்சிங்க அப்படின்னா தான் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ஸோ தோசை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே மாதிரி ஒன்றா போட்டு அரைச்சோன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இட்லிக்கு வந்து ரெண்டே ஒன்றா போட்டு அரைச்சோம் அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ வந்து நான் அரிசி மாவு ஊற்ற போகிறேன். ஆல்ரெடி வந்து உளுந்து மாவு போட்டாச்சு. இதுக்கப்புறம் அரிசி மாவு ஊற்றுறேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைக்கணும். நல்லாவே வந்து அதாவது கையில் தொட்டோன்னா நல்லா நைஸாக இருக்க மாதிரி அரைச்சோம் அப்படின்னா தான் பல்காக நம்ம அரைச்சி சேல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மாவு வந்து ரொம்பவே நல்லா என்ன சொல்கிறது சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். அதுக்காக எப்பவுமே நீங்கள் மாவு அரைக்கும் போது அரிசி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். போட்டுட்டு அப்படியே நான் கரைச்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கையுமே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க பாதி பாதியாக பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த இட்லி சரியாக வராமல் போயிடும், சரியாக கரைக்க முடியாமல் போயிடும். அந்த என்ன சொல்ல பதம் கரெக்டான அந்த இது சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து மிஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யோசிச்சு ஸோ பாதி பாதியாக நம்ம ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஊற வைக்கும் போதே கரெக்டான அந்த அளவுக்குள்ள வந்து பாதி பாதியாக ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கரைக்கிறப்போ ஈஸியாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறது வந்து ஃபஸ்ட்டே பேக்கெட் போட்டுடணும். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அரைச்சதை வந்து ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதை ஃபஸ்ட்டு பேக்கெட் போட்டுடணும். அதுக்கப்புறமா வந்து அந்த மாவை வந்து அப்படியே நான் வச்சுருவேன், வெளியிலேயே வச்சுருவேன், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் அப்போதைக்கு. அன்றைக்கி இப்போ ஈவினிங் தான் மேக்ஸிமம் ஈவினிங் தான் நான் அரைப்பேன் மாவு. ஸோ அப்போ வந்து ஒரு 5 மணிக்கு நம்ம அரைக்கிறோம், கரைச்சி எடுக்கும்போது மணி 5, 5:30, 6 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நான் வெளியிலேயே வச்சுருவேன். அன்றைக்கி நைட் வரைக்குமே ஒரு 8 o'clock 9 o'clock வரைக்கும் சேல் போயிட்டுருக்கும். அது வரைக்குமே வெளியவே அப்படியே இருக்கும். அப்போ வந்து அன்றைக்கி அவங்களுக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துலேயே நல்லா வந்து மாவு புளிச்சிடும். நான் காலையில் ஊற வச்சுருவேன், அப்போ ஈவினிங் அரைப்போம்ல அப்போ வந்து உங்களுக்கு மாவு நல்லா புளிச்சிடும் அப்படின்றனால நான் அதை அப்படியே வச்சுருவேன். செகண்ட் நம்ம கரைக்கிறோம்ல பேட்சை, அந்த பேட்சை மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அப்போவே வந்து கேட்பாங்க சில பேர் வந்து எனக்கு நாளைக்கு ஊற்றுற மாதிரி வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அதை கொடுப்பேன். அப்படி இல்லைனா அடுத்த நாள் நம்ம கொடுக்குறோமா அப்போ வந்து அந்த மாவு வந்து சேல் பண்ணிக்குவோம். ஸோ இப்படி தான் வந்து பாதி பாதியான மாவு வந்து நம்ம அரைச்சி இது பண்ணணும். ஸோ நான் அதை நீங்கள் பாருங்கள் எப்படி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ
இப்போது அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டுமே போட்டாச்சு. இப்போ கை வச்சுட்டு நல்லா வந்து உள்ளுக்குள்ளே நல்லா படுற மாதிரி கரைக்கணும். இது வந்து உங்களுக்கு அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியாக வலிச்சிட்டிங்க, உளுந்து மாவு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கரைக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று ரொம்ப கெட்டியமாக இருந்துச்சு அப்படின்னாலும் கரைக்கிறதுக்கு கை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும், கை வலிக்காது. இன்னொன்று மாவுமே வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிங்க பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மாவு வந்து கரைச்சாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நான் ரொட்டீனாக வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து இப்படி தான் நான் செஞ்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரைச்சிட்ருக்க மாவு என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோ அரிசி அளவுக்கு நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ 4 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உளுந்து வந்து எவ்வளோ சேர்த்துருப்பேன் அப்படின்னா ஒரு 325-400 கிராம் அளவுக்கு உளுந்து, அந்த அளவு தான் உளுந்து சேர்த்துருக்கேன், நிறையலாம் சேர்க்கல. ஆனால் உளுந்து வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒரு நல்ல பிராண்டடான உளுந்தாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசியில் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இது சேர்ப்போம் இல்லையா, ரேஷன் அரிசி கொஞ்சமாக கலந்து தான் நான் வந்து அரைப்பேன் மாவு, நல்லரிசி பாதி ரேஷன் அரிசி பாதி. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து உளுந்து வந்து நல்ல பிராண்டடாக குவாலிட்டியான பிராண்டை நான் வந்து அக்ஷயா பிராண்ட் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சைடில் என்ன பிராண்ட் கிடைக்குதோ, உங்களுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அது மாதிரி நல்ல உளுந்தாக பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மாவு வந்து நம்ம ஒரு குவாலிட்டியாக கொடுத்தோம் அப்படின்னா தான் அது நல்லாவும் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக வேண்டி இப்போது செகண்ட் பேட்ச் மாவு ரெடி ஆச்சு. இதையும் வந்து பேக்கெட் போட்டுட்டு நம்ம இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காலையில் டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறேன். ஃபர்மெண்ட் ஆகுறது வந்து நீங்கள் எப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல, அது வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்றது நீங்களே பாருங்கள். இப்போ வந்து மாவு இப்படி இருக்குது. இது வந்து நான் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் மார்னிங் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து செகண்ட் பேட்ச் மாவு எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். பாருங்கள், போட்டு ஓட்டி உடனே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்லாம். அது ஃபஸ்ட் பேட்ச் மாவில் வந்து கொஞ்சம் வந்து நின்றுடுச்சு. ஸோ கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக போட்டிருந்தேன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இருந்துச்சா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் வந்து கொஞ்சம் உப்பி அப்படியே கொஞ்சம் மேலே வந்த மாதிரி இருக்கும். அது காலையில் நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். காலையில் இப்போ யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்தோன்னா காலையில் உடனே ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இது மாதிரி இருக்குன்னு அப்படியே நல்லா மாவு வந்து உப்பி ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் மாற்றி வச்சுருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் பேட்ச் மாவு, இது செகண்ட் பேட்ச் மாவு. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இது வந்து ஃபஸ்ட் பேட்ச், சரிங்களா. இது வந்து செகண்ட் பேட்ச் இதுதான் வந்து ஃபஸ்ட் பேட்ச் மாவு, இது வந்து செகண்ட் பேட்ச் மாவு. ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லதில் உப்பி இருக்கிறது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல, அதை வெளியிலேயே வச்சுருந்தோம்ல அந்த மாவு. அதுக்கப்புறம் கேட்டிருக்கீங்க, நம்ம ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு எடுத்து வச்ச மாவு காலையில் நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்கல்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி காமிச்சேன்ல. ஸோ ஆனால் வந்து இப்போ எப்படி கரண்டி வச்சு நம்ம கரைக்கும் போது எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் இருக்கும், நல்லாவே கொஞ்சம் திக்காயிடும். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு, நான் வந்து உப்பு மாவுக்கு போட்டு நான் கரைச்சி வைக்க மாட்டேன். எதனால் அப்படின்னா ரொம்பவே அது புளிச்சு போயிடும் அப்படின்றனால உப்பு போட்டு வைக்க மாட்டேன். உப்பு வந்து நான் இதுக்கப்புறம் தான் நான் போட்டு, இதுக்கப்புறம் நம்ம வேணால் இட்லிக்கு தோசைக்கு ஊற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ இட்லி ஊற்றிருக்கேன். இந்த இட்லி எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களே பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி கலந்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு கரைச்சிட்டு இட்லி ஊற்றணும். இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ சாஃப்ட்டு, சூப்பராக இருக்குங்க. சாஃப்ட்டு, நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உளுந்து வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன அளவுகளில் தான் கரெக்டாக உளுந்து போடணுன்ட்டு இல்லை. உளுந்து வந்து ஒரு சில உளுந்து மாவு நல்லா உப்பி காணும், சில உளுந்து வந்து மாவு சரியாகவே காணாது. அதனால் மாவு வந்து நம்ம அரிசி மாவும் உளுந்த மாவும் கிட்டத்தட்ட நம்ம எடுக்கும்போது ஒரே கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா கரெக்டான அளவில் இருக்க மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கணும். பாருங்கள் இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் எல்லாமே இந்த வீடியோ பார்த்து எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அரைச்சி நம்ம வீட்டில் வந்து இட்லி தோசை பயன்படுத்துகிறவங்களுக்காக இருக்கட்டும், வேறு ஏதாவது பிஸ்னஸ், அதாவது வீட்டிலேயே இருந்துட்டு மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் வேறு யாருக்காவது இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கவிஷ்கி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ணணும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் கேளுங்க. நிச்சயமாக வந்து என்னால் சொல்ல முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன், இல்லைனாலும் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோ எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறவங்க அவ்வளோ பேத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ very much for watching this video. So bye. Hi சொல்லு.